மிக்ஸ்டு வெஜ் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதோட ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்கிற நேரத்தில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2 தக்காளி, 10 முந்திரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா காய்கறியை சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை வேக வைக்கலாம். பட்டரில் பன்னீரை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காய்கறி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூனும் கொத்தமல்லியும் தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மிக்ஸ்டு வெஜ் சப்ஜி ரெடி.